எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கணும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் கிடையவே கிடையாது. உங்களோட மைண்ட் செட் இருந்தால் மட்டும் போதும். ஒரு தொழில் தொடங்க போகிறோம் அப்படின்னா ஃபேமிலி பட்ஜெட் போட கற்றுக்கிட்டோம்னா பிஸ்னஸ் பட்ஜெட் போட முடியும். இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ்க்கு நமக்கு என்ன தேவைப்படும், இது நமக்கு வரவு செலவுகள், டெய்லி நிரந்தர செலவுகள் எப்படி இருக்கு, டெய்லி நடைமுறைக்கு என்னென்ன செலவுகள் இருக்கு, இதெல்லாம் நம்ம பிரிச்சு ஒரு நோட் போட்டு எழுதிக்கணும். நம்ம கால் பண்ணும்போது ஒரு ரிங்டோன் ஒன்று வச்சிருப்பாங்க, அதுக்கு ஒரு 30 ரூபாயிலேருந்து ஒரு 50 ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க. அதாவது யாரோ கால் பண்ணி யாரோ போன்ல வந்து அந்த பாட்டு கேட்கறதுக்காக நீங்க அந்த ரிங்டோனை வைக்கிறீங்க. அப்ப அந்த ரிங்டோன் தேவைதானா? ஒருத்தவங்க பண்றாங்க அப்படியே சொல்லி அதை காப்பி பண்ணி நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா அது நமக்கு செட் ஆகுமா, நமக்கு அதை பத்தி சொல்ல தெரியுமா, செல் பண்ண தெரியுமா, அதை நம்மளால எடுத்து போக முடியுமா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச ட்ரெண்டிங் ஆகிட்டு வர்றது வந்து சின்ன பசங்களுக்கு, அதாவது 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க குழந்தைங்க வந்து ரோபோட்டிக்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறவங்க வந்து வித்யா ஆறுமுகம். டாக்டரேட் முடிச்சிருக்கக்கூடிய வித்யா ஆறுமுகம் ஒரு ஸ்டார்ட் அப்க்கு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு லைஃப் கோச்சாவும் இருக்காங்க. வித்யா ஆறுமுகம் கிட்ட நம்ம இன்னைக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, அவங்களோட நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம். சொல்லுங்க. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஃபேமிலி உமன்ஸ்க்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு குடும்ப பெண் அவங்க வந்து ஒரு பட்ஜெட் வந்து எப்படி வந்து போடணும், எப்படி ஒரு பட்ஜெட் வந்து நிர்வகிக்கணும்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க? பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு பேப்பர் எடுத்து எழுதுறதுக்கு ரொம்ப பயப்படுவோம். நம்ம எல்லாம் முதல்ல நம்ம எதுக்கெல்லாம் செலவு பண்றோம் நம்ம எழுதிடணும். நமக்கு என்ன வருமானம் வருதுன்றது அப்புறம் எழுதணும். அப்போ கணக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின வருமானத்துக்கு மேலதான் நம்ம செலவு பண்ணியிருப்போம். வரவு 8னா செலவு 10னாங்கிற மாதிரி. ஆனா வருமானத்துல எப்படி சேமிக்கிறதுன்னா நம்ம பட்ஜெட்டிங் போட்டா மட்டும்தான் சேமிக்க முடியும். அவங்க முதல்ல இப்போ எது தேவையான செலவு அப்படின்னா இதெல்லாம் மேண்டட்டரி. நம்ம மளிகை சாமான் வாங்குறதாகட்டும், நம்ம ஃபோன் பில் ஆகட்டும், நம்ம இபி, வீட்டு வாடகை, காரியம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றேன், இதெல்லாம் மேண்டட்டரி. இதெல்லாம் தவிர்க்கவே முடியாத செலவுகள். தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஆடம்பரமா இருக்கிறது. அதுக்காக நான் உங்களை சினிமா போகக்கூடாதுன்னு சொல்லலை, வெளியில போய் புதுசா ஒரு சேலை வாங்கிக்க கூடாதுன்னு சொல்லலை. பட் அது அப்ப தேவைதானா? முதல் வாரத்திலேயே சம்பளம் கணவர் கொண்டு வந்து கொடுத்ததுமே நம்ம கடகடன்னு என்னென்ன செலவுகள் இருக்கோ அவசரமா வேகமா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மாச கடைசியில நீங்க தவிர்ப்பீங்க தெரியுமா? இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ஸ் வாங்குறது கூட முடியாம தவிர்ப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவைதானா? அதே மாதிரி நம்ம வாங்குற பொருட்களுமே, இப்ப நிறைய பேர் வீட்டுல பழக்க வழக்கங்கள் உண்டு, இதெல்லாம் நம்ம சமைப்போம், இதெல்லாம் நம்ம சமைக்க மாட்டோம்ட்டுன்னு. பக்கத்து வீட்டுல வாங்குறாங்க, அக்கம் பக்கத்துல இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு சமைக்கவே தெரியாத ஒரு விஷயங்கள் மாதிரி மஷ்ரூம், டோஃபு, பட்டர் இதெல்லாம் வாங்கிடுவோம். அதெல்லாம் தான் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அந்த டோஃபு கொஞ்ச நாள்ல கெட்டும் போயிடும், நமக்கு சமைக்கவும் தெரியாது அந்த பன்னீர். இதெல்லாம் தேவைதானா? அதுதான் என்னோட கேள்விகள். நம்ம சிரிக்கலாம், நான் என்ன மேடம் நீங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு. சிறுக சிறுக சேர்த்து பார்த்தா நமக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்டா வந்து நிற்கும். வீட்டு வரவு செலவுல சரி பண்ண ஆரம்பிச்சோம்னா அதே பிராக்டிஸ் நம்மளால பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். முதல்ல இங்க கண்ட்ரோல் இருந்தா தான் பிசினஸ் ஃபினான்சிங்ல கண்ட்ரோல் இருக்கும். அப்ப பிசினஸ் உங்களால எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். பெண்கள் வந்து தொழில் முனைவோர் ஆகணும்னா, அதாவது ஒரு பிசினஸ் பீப்புளா வந்து அவங்க வளரணும்னா என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் அப் விமன் ஆண்டர்பிரனருக்கு எக்ஸ்க்ளூசிவா ஸ்டார்ட் அப்னா என்ன, ஒரு பிசினஸ் ஐடியா பண்ணி எப்படி எடுத்துட்டு போகணும், நீங்க எங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபோரம்ஸ் இருக்கு. நிறைய மேடைகள்ல கூட நிறைய விமன் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற விமன் ஆகட்டும், இல்ல இந்த ஃபவுண்டர் சர்க்கிள்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்து தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ், தான் கடந்து வந்த பாதை எப்படி அப்படிங்கறத வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா anybody can become an entrepreneur, anybody can become a business woman. பட் பிசினஸ் உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது வந்து உங்களோட மைண்ட்ல இருக்கு, உங்களோட பண்ற வேலைகள்ல இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு டிசைட் நீங்க என்ன பண்ண போறீங்க. முதல்ல பிளானிங், அதுக்கப்புறம் அதை நம்ம யாருக்கிட்ட போய் பேசி எப்படி அதை ஆரம்பிக்கணும், ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா ரெஜிஸ்டர் பண்ண போறோமா இல்லை என்ன பண்ண போறோம், இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயங்கள் நம்ம என்ன பண்ண போறோம், என்ன நீடு இருக்கு நம்மள சுத்தி. இப்போ ஒரு கேட்டட் கம்யூனிட்டில இருக்காங்கன்னா நிறைய பேர் சின்னதுல இருந்து ஹோம் ஃபுட்ஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்கு. எல்லாருமே வந்து தேவையான ஹோம் ஃபுட்ஸ் ஆகட்டும், அந்த ஹோம் ஃபுட்லயே வெரைட்டிஸ் கொண்டு வராங்க, பேஸ்ட்ரிஸ் கொண்டு வராங்க. ஒன்னும் இல்லை, கேக் பேக்கிங் பிகம் a வெரி ஃபேமஸ். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பர்த்டே கேக்ஸ் பண்றாங்க, அதே மாதிரி தீம் வெர்ஷன் கேக் பண்றாங்க, அதுலயும் அவங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. அதையும் தாண்டி நான் எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கேன், சாரி ப்ரீ பிளீட்டிங். ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயே நம்ம சின்னதா ஆரம்பிக்கலாம் முதல்ல அப்படின்னா எல்லாமே பிசினஸ் தான். ப்ரீ பிளீட்டிங்ல எல்லாம் என்ன சம்பாதிக்க முடியும்னா ஒரு சாரி ப்ரீ பிளீட்டிங்க்கு 300 rupees வந்து 500 rupees வரைக்கும் அவங்க சார்ஜ் பண்றாங்க. அதுக்கு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி அயன் பாக்ஸ் ஒரு 20 ரூபாய் பெண்ணு மட்டும்தான். அதையும் தாண்டி நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும், ஒரு வெட்டிங் ஆகட்டும், இப்போ இட்ஸ் பிகம் வெரி மேண்டட்டரின்னு சொல்லலாம். பிரைடு மட்டும் இல்லாம மணப்பெண்ணை தவிர குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருமே அந்த
அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது அந்த ப்ரீ பிளேட்டிங், மேக்கப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்கா போகுது. அதுல நிறைய சம்பாதிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்டு எங்களோட கம்யூனிட்டியில இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க 50,000 60,000 rupees மாசம் சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம யோசிக்கும் போது we can get it correct. அனுபவம் இல்லாம தொழில் தொடங்குனா வெற்றி பெற முடியுமா? நிச்சயமா முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கணும் பிஸ்னஸ் பண்றதுக்குன்னு கிடையவே கிடையாது. உங்களோட மைண்ட் செட் இருந்தா மட்டும் போதும். முந்திலாம் புக்கை படிச்சு தெரிஞ்சுப்போம், இல்லைன்னா யாரோ எப்போ ஏதாவது பண்றது டிவி நியூஸ்ல தெரிஞ்சுப்போம். இப்ப நமக்கு கையில மொபைல் இருக்கிற யூடியூப்ல நான் தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறேன், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் எப்படி இருக்கு, என்னென்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா யூடியூப்ல இருந்து நீங்க நிறைய கத்துக்கலாம். ஃப்ரீ வெபினார்ஸ் இருக்கு. அதை தாண்டி வந்து மென்டர்ஸ் நிறைய பேர் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க, கோச்சஸ் இருக்காங்க. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது நிறைய விஷயங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து என்ன சொல்றேன்னா என் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு டோர்ஸ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு அந்த ஐடியா இருக்காது. மேபி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டா ஒரு பர்டிகுலர் ஒரு டிஷ் பண்றதுல இருக்கலாம். அது சின்ன ஒரு முறுக்கா இருக்கட்டும், ஒரு ஸ்வீட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு கருப்பட்டி, அந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் ரிலேட்டடா, அதாவது ரெகுலரா தினசரி வாழ்க்கையில உபயோகப்படுத்தாம டிஃப்ரெண்டா ஒரு விஷயங்கள் இருக்கும்போது, அது டேஸ்டா இருக்கும்போது என்னன்னு இது பண்ணுவோம். எங்க அம்மாவுக்கு இந்த டிஷ் ரொம்ப செய்யறது ரொம்ப நல்லா பிடிக்கும், ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப நமக்கு ஒரு விஷயம் நல்லா வருது அப்படின்னா அந்த விஷயத்தையும் நம்ம ஏன் பிசினஸா மாத்திக்க கூடாது, அந்த விஷயத்த நம்ம ஏன் எடுத்துட்டு போக கூடாது? அதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு நிச்சயமா மைண்ட் செட் இருந்தா மட்டுமே போதும். யாரா இருந்தாலும் நிச்சயமா பிசினஸ்ல சாதிக்க முடியும். ஸ்டார்ட் அப் தொடங்கும் பெண்களுக்கு வந்து அரசு என்ன உதவி செய்யுது? கவர்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னு வந்து இ முத்ரா லோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் இந்தியான்னு இருக்கு. அதை தாண்டி உங்களுக்கு உமன் ஃபவுண்டேஷன்ஸ்ல நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க ஆன்லைன்ல இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா, ஒரு முத்ரா லோனுக்கு நான் எலிஜிபிளா, என்னால அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற இ சேவை மையத்தை கூட நீங்க போய் கேட்கலாம். இல்லை எனி பேங்க், எனிவேர் யூ கேன் கோ அண்ட் ஆஸ்க். இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு ஸ்டார்ட் அப் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து சப்போர்ட் வேணும்னா என்ன மாதிரியான இது இருக்கு, என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குன்றதை கேட்கலாம். இ முத்ரா லோன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுல வந்து கேப்பபிலிட்டிஸ், எலிஜிபிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. யாரா இருந்தாலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து நிதி உதவி அரசாங்கம் கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கான வழிமுறைகள் இருக்கு. அது எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி வாங்கணும் இருக்கு. அதை நம்ம கத்துக்கணும். தொழில் தொடங்குபவர்கள் வந்து பட்ஜெட்டை வந்து எப்படி மேனேஜ் பண்றது? பட்ஜெட்டிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மள சார்ந்து நம்ம பிசினஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா நமக்கு முதல் பணம் எவ்வளவு வேணும், நமக்கு எவ்வளவு வேணும், இந்த பர்டிகுலர் பிசினஸ்க்கு நமக்கு என்ன தேவைப்படும், இது நமக்கு வரவு செலவுகள், டெய்லி நிரந்தர செலவுகள் எப்படி இருக்கு, டெய்லி நடைமுறைக்கு என்னென்ன செலவுகள் இருக்கு, இதெல்லாம் நம்ம பிரிச்சு ஒரு நோட் போட்டு எழுதிக்கணும். நிறைய ஆப்ஸ் இருக்குங்க. நிறைய ஆப்ஸ் பட்ஜெட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னா, நான் ஒரு பர்டிகுலர் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் அதை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம பூட் ஸ்டாப்னு சொல்லுவோம். பூட் ஸ்டாப்னா செல்ஃப் ஃபினான்சிங், நம்மளா பணம் போட்டு ஆரம்பிக்கிறது. ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நம்மளோட இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். இதுதான் என்னோட பிசினஸ் ஐடியா, என் பிசினஸ் ஐடியாவை நம்ம வந்து இப்படி, இதுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது, இந்தந்த செலவுகள் இருக்கு, இதெல்லாம் நான் பண்ணி முடிச்சோன்னா 6 மாசத்துல இந்த ஒரு ஸ்டேஜ்ல நான் இருப்பேன், 1 வருஷத்துல நாங்க இப்படி வளருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட நம்ம ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறது இருக்கு. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஈக்விட்டி, விசி கிட்ட போறதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா, முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் போது பூட் ஸ்டாப்ல தான் பெரும்பாலும் மோர் தென் 90% செல்ஃப் ஃபினான்சிங்ல தான் நம்ம ஆரம்பிப்போம். அப்படி ஆரம்பிக்கும் போது நம்ம கிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்குன்னு நமக்கு தெரியும், பேங்க்ல கடன் வாங்கினா இவ்வளவுதான் கொடுப்பாங்கன்னு தெரியும். அப்போ அந்த பணத்துல எதெல்லாம் தேவைப்படுது, நம்ம ஒரு யூடியூபரா மாறுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு யூடியூபரா மாறி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு யூடியூபர் ஆகிறதுக்கு என்ன தேவைப்படும்? உங்களுக்கு ஒரு லேப்டாப், ஒரு மொபைல், கேமரா ஸ்டிக் ஆகட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், லைட்டிங் ஆகட்டும், இதெல்லாம் வெறும் நீங்க பேசுறத ஷூட் பண்றதுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறமா அதை உட்காந்து எடிட் பண்ணி அதை ரீல்ஸா போடுறதுக்கோ பண்றதுக்கோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒன்னுத்துக்கும் பட்ஜெட் இருக்கு இல்லைங்களா? ஒன்னு நீங்களே தெரிஞ்சா பண்ணிக்கலாம். அப்ப நீங்க டூல்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும், சாஃப்ட்வேர்ல எல்லாம். இல்லைன்னா நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணி பண்ணுவீங்க. இப்ப நீங்க அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். முதல்ல உங்க நீஷை என்ன நம்ம டிசைட் பண்ணணும். அந்த நீஷையை டிசைட் பண்ணா அதுக்கு என்ன தேவைப்படும்ன்றதை நம்ம எழுதிக்கணும். அப்ப அதுக்கு என்ன காஸ்ட் ஆகுது, என்ன பட்ஜெட் ஆகுது அப்படிங்கிற நம்ம எழுதிக்கணும். அந்த மாதிரி பட்ஜெட்டிங் பண்ணா டெஃபினட்டா பிசினஸ்ல ஒரு நல்ல growth இருக்கும். ஒரு சிறிய முதலீட்டுல தொழில் தொடங்கக்கூடிய பெண்கள் என்னென்ன செய்யணும்? ஆன்லைன் ரீசெல்லிங் பண்ணலாம், ஹோம் ஃபுட் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் சின்ன விஷயங்கள்ல.
டெய்லரிங் பண்ணலாம். ஏன்னா பிளவுஸ் எல்லாம் டிசைனர் பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு மினிமமா 3000 ரூபாய், மேக்ஸிமம் போனால் 15,000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. ஸோ டெய்லரிங் பண்ணலாம் உங்களுக்கு விதவிதமா. வெறும் அந்த டெய்லரிங்ல உங்களுக்கு தைக்க தெரியாதுன்னா கூட ஆரி ஒர்க் மட்டும் பண்ணி கொடுக்கலாம். அந்த விஷயங்கள் இருக்கு. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு யூடியூப்ல வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நிறைய பேர் இப்போ குக்கிங் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் யூடியூப் மூலியமாவே அந்த குக்கிங் வீடியோஸை போட்டு நிறைய சம்பாதிக்கிறாங்க. அதே பிகம் யூடியூபர்ஸ். நீங்க ரொம்ப நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா கோர்சரா, எட்எக்ஸ், உடிமி இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல வந்து நீங்க டியூஷன் எடுக்க போகலாம். இல்ல நீங்க வந்து கியூமேத், குமான் இந்த மாதிரியான நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குங்க. நிறைய வேலை வாய்ப்புகள் அவங்க கொடுக்குறாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா எனக்கு தெரிஞ்சு ட்ரெண்டிங் ஆயிட்டு வர்றது வந்து சின்ன பசங்களுக்கு, அதாவது 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க குழந்தைங்க வந்து ரொபாட்டிக்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த ரொபாட்டிக்ஸையும் ஆன்லைன்ல கத்துக் கொடுக்கறதுக்கு நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க. நிறைய பேர் அதை லைசன்ஸ் வாங்கிட்டு தானும் படிச்சுட்டு தன்னோட சர்டிபிகேட் வாங்கிக்கிட்டு அவங்க கத்துக் கொடுக்குறாங்க. ஒரு குழந்தைக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட அவங்க ஒரு 25,000ல இருந்து 30,000-40,000 வரைக்கும் அவங்க வந்து சார்ஜ் பண்றாங்க. அது ஒரு 2 months கோர்ஸா இருக்கலாம், 3 months கோர்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன பண்ண போறோன்றது முக்கியம் இல்ல, உங்களுக்கு அது தெரியுமா, அதை எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மார்க்கெட் ரிசர்ச் செய்யும் போது எதை முக்கியமா கவனிக்கணும்? மார்க்கெட் ரிசர்ச்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட் ரிசர்ச் அனலிஸ்ட்னு ஒரு பெரிய பெரிய போஸ்டிங்ல எம்என்சில ஆட்களே இருக்காங்க. ஏன்னா ட்ரெண்டிங்கை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ ஒரு மூவியை திரும்ப திரும்ப அவங்க வந்து ஒரு பாடலை போட்டு ட்ரெண்ட் பண்ணி கொடுத்து நமக்கு அந்த கியூரியாசிட்டியும் ஒரு ஆசையும் நமக்குள்ள ஊன்றாங்க. நம்ம அந்த மூவியை போய் பார்க்கணும். அந்த மாதிரி ட்ரெண்டிங் வீடியோஸ் வந்து ரீல்ஸ்லயும் இன்ஸ்டாலையும் பார்க்காம ட்ரெண்டிங் பிசினஸ்ல என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்கணும். எது இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் வந்து பயங்கர ஃபேமஸ், எல்லாரும் அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அது ஃபேமஸா கிடையாது. அந்த மாதிரி நீங்க வந்து இப்ப என்ன ட்ரெண்ட் ஆகுது, இந்த பர்டிகுலர் விஷயத்துல நம்ம உள்ள போனா நம்மளால சாதிக்க முடியுமா, மக்கள் என்ன விரும்புறாங்க, மக்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ட்ரெண்டிங்கா என்ன போயிட்டு இருக்கு. இப்ப ஹெல்த்தி ஹேபிட்ஸ் ட்ரெண்டிங் ஆயிருக்கு. ஹெல்த்தியா சாப்பிடுறது, அதே மாதிரி கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்ணணும், நம்ம வந்து ஹெர்பலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவங்களோட வாழ்க்கை நடைமுறையை மாத்திக்கிட்டு ஹெர்பல் ஷாம்புக்கு போறாங்க. அதே மாதிரி ஃபுட்டுலயுமே வந்து நிறைய இப்ப நாட்டு சக்கரை போட்டுக்கிறது நார்மல் சக்கரைக்கு இல்லாம அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ்லயும் தனக்குள்ள இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு. எது ட்ரெண்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அந்த ட்ரெண்டை பார்க்கறதுக்கு நம்ம யூடியூப் கட்டாயமா உதவும். அது இல்லாம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல நம்ம போய் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ தட் வி கேன் லேர்ன் ஃப்ரம் த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் யூடியூப். அதுல வந்து கரண்ட் ட்ரெண்ட் என்ன, பீப்புள் என்ன மாறிக்கிட்டு இருக்காங்க, பீப்புளுக்கு அந்த நீட் இருக்கா இல்லையா, அந்த நீட் இருந்தா அந்த நீட்ல நமக்கு என்ன தெரியும், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுல இருக்குன்னா அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி we can understand அப்படின்னு பார்த்துக்கலாம். இது மார்க்கெட் ரிசர்ச். ப்ராடக்ட், சர்வீஸ் ஐடியாவை எப்படி வேலிடேட் செய்யறது? அது ரொம்ப ஈஸிங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஹெல்த் மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சத்துமாவு கஞ்சி வீட்டில் வந்து வேற விதமா நம்ம வந்து பேசிக்கா இருக்கிற ஹெல்த் மிக்ஸோட இன்கிரீடியன்ஸ் இல்லாம ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு சின்ன ஒரு அடிஷனா ஒன்று கொடுத்து இது ஹெல்த்தி ஃபார் எனர்ஜெட்டிக் ட்ரிங்க்கு வந்து இது ரொம்ப ஹெல்த்துக்கு இது ரொம்ப ஹெல்த்தி அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. சின்ன குரூப்ல முதல்ல நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா சின்ன குரூப்புக்கு கொடுத்து ட்ரை பண்ணுங்க. அவங்களோட ரியாக்ஷன்ஸை பாருங்க, அவங்களோட சஜஷன்ஸ் கேளுங்க, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. கிரிட்டிசிசம் நிறைய வரும். அந்த கிரிட்டிசிசம் நம்ம ரெடியா இருக்கணும். முதல்ல நம்ம ட்ரையல் அண்ட் எரர் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணணும். ஒரு பைலட் ரன் பண்ணி பார்த்து கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம ஃபீட்பேக்கை வாங்கி அவங்களோட சஜஷனை கேட்டு அதை நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணி எடுத்துட்டு போனோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். பெண்கள் வங்கி கடன் பெறுவதற்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்கு? பெண்கள் ரொம்ப ஈஸியா வங்கி கடன் வாங்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முத்ரா லோன்ஸ் இருக்கு, ஸ்டாண்டப் இந்தியா இருக்கு. இதை தாண்டி அவங்களுக்கு பேசிக்கா ஒரு என்ன தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஆதார் கார்டு, உங்களுக்கான ஒரு பேனு, அதையும் தாண்டி முத்ராக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கணும். நீங்க கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம வரும்போது சோலோபிரனர் அப்படின்னு வரும்போது நீங்க ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் எடுத்துட்டு போகிறீங்க இல்லைங்களா. ஒரு ஆண்டர்பிரனர் அப்படின்னாலே ப்ரொப்ரைட்டர்ஷிப் 3 விதமா இருக்கு. ப்ரொப்ரைட்டர்ஷிப்ஸ் இருக்கு, பிரைவேட் லிமிடெட் இருக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எம்என்சி ரேஞ்சுக்கு போயிடும். நீங்க என்னவா ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்க டெஃபினட்டா ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட்டையோ இல்லை ஒரு ஆடிட்டரையோ அணுகி நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். நீங்க கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன பண்ண போறீங்க, எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்களா, நீங்க அதை எப்படி எடுத்துட்டு போறீங்க, ஒரு அசோசியேட்ஸா பண்றீங்களா, அதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன. நீங்க ஒரு பேங்க்குக்கு போய் சொன்னாலே போதும் இதுதாங்க என் பிசினஸ் அப்படின்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா உங்களுக்கு பேன் இருக்குங்களா, உங்ககிட்ட வந்து கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா, என்னமா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, எப்ப ஆரம்பிச்சீங்க, உங்களோட ஐடியாஸ் என்னன்னு கேட்பாங்க.
இந்த பேப்பர்ஸ் எல்லாம் பேசிக்கா இருந்தாலே எந்த பேங்க்குக்கு போனாலுமே உங்களால லோன் அப்ளை பண்ண முடியும், உங்களால எலிஜிபிளாகவும் இருக்க முடியும். பிட்ச் டெக் தயாரிக்கிறது எப்படி? முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்? பிட்ச் டெக் அப்படிங்கிறது தான் நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு காமிக்கிற ஒரு பிரசன்டேஷன். இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா நம்மள நம்பி நம்மளோட தொழில பணம் போடுறவங்க. அப்ப இந்த பிட்ச் டெக்ல என்ன இருக்கணும் அப்படின்னா, நான் என்ன செய்ய போறேன், என்னோட பிசினஸ் என்ன, என்னோட பிசினஸோட பர்பஸ் என்ன, அது கஸ்டமருக்கு என்ன பண்ணி கொடுக்க போகுது, அதோட நீட் என்ன, டிமாண்ட் எப்படி இருக்கு, அதுக்கு அது ட்ரெண்ட் எப்படி ஆகுது. இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ இந்த பிசினஸ்ல போட்டு நம்ம ஆரம்பிச்சோம்னா அடுத்த ஒரு வருஷத்துல இது எப்படி இருக்கும், பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா எல்லா பிசினஸ்லயுமே 6 மாசத்துல பிரேக் ஈவன் பாயிண்ட் வருமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த பிசினஸ் நான் எப்படி எடுத்துட்டு போக போறேன், எனக்கு யாரெல்லாம் தேவைப்படுறாங்க, எனக்கு என்ன டீம் இருக்கு என்கிட்ட, ஆல்ரெடி உங்க டீம் மெம்பர்ஸ் என்னன்னு கேட்பாங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாம். எனக்கு பிட்ச் டெக்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட டீம் யார் இருக்காங்க. நீங்க ஃபவுண்டரா இருக்கலாம், உங்களை சுத்தி யார் இருக்காங்க, என்ன வேலை பார்க்க போறாங்க, அதே மாதிரி உங்க நேச்சர் ஆஃப் ஒர்க், சரிங்களா, அந்த ஒர்க் என்ன, அந்த ஒர்க்கோட டிமாண்ட் என்ன, ட்ரெண்டிங் என்ன, அது வெளியில எப்படி கொடுக்குறாங்க, உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் இருக்காங்களா, முதல்ல நீங்க பண்ற அதே பிசினஸ் அதே தொழில மத்தவங்க பண்றாங்க, ஆனா அவங்கள இருந்து நீங்க எப்படி வேறுபட்டு பண்றீங்க, அவங்களோட என்ன டிஃபரன்ஸ் நீங்க கொடுக்குறீங்க. இன்னும் கிறிஸ்பா சொல்லணும் அப்படின்னா, உன் பிசினஸ் இது, எங்களோட டீம் இது, எங்களுக்கு இவ்வளோ ஐடியாஸ் இருக்கு, எங்களால இவ்வளோ டர்ன் ஓவர் எடுத்துட்டு வர முடியும், ஆனா எங்களுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்றது தான் அந்த பிட்ச் டெக். அதுக்கு நிறைய ஆன்லைன்ல நமக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. சாட் ஜிபிடி ஆகட்டும், ஜெமினி ஆகட்டும், இதை தாண்டி யூடியூப்லயும் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு பிட்ச் டெக் எப்படி ரெடி பண்ணணும், எப்படி எழுதணும், எப்படி நம்மள பிரசன்ட் பண்ணிக்கணும். பிட்ச் டெக்ன்றது ஒரு பிபிடி ஒரு பிரசன்டேஷனா இருக்கலாம், இல்ல ஒரு வீடியோ பிரசன்டேஷனா இருக்கலாம். ஆனா ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பேசிக் குவாலிட்டிஸ். நம்ம ஆண்டர்பிரனர் சொல்லும் போது, நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரைஸ் பண்றேன்னு சொல்லும் போது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இட் வில் பி வெரி ஈஸி டு ரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் அ பிசினஸ். எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் தெளிவா அழகா விளக்கமா பதில் சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ குணாலன் சார். நான் இங்கே யாருக்கு தேங்க்யூ சொல்லணும்னா வீக்கெண்ட் வாய்ஸ் ஃபார் உமன் ஃபவுண்டேஷனுக்கு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ மூலமாக ஒரு வீடியோ மூலமா நான் என்ன பண்ணேன்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கும் போது அது பார்க்குற ஒரு 1000 பேரில் 2 பேர் அதை ஃபாலோ பண்ணி பண்ணால் கூட நமக்கு வெற்றி தான். ஸோ நான் சொல்ல வேண்டிய தேங்க்யூ உங்களுக்கும் உங்கள் சேனலுக்கும் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.